மொட அடுப்பை பற்ற வச்சுக்கணும். வேணாம் இமான், இந்த மாதிரி இப்படி ஆகணும் பாருங்க காய்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ அண்ட் தென் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இவ்வளோ அளவுக்கு. எவ்வளோமா? 2 ஆப்பா 3 ஆப்பா போட்டுக்கோங்க எண்ணெய். ஒரு ஆளுக்கு செய்யறதா இருந்தால் அவ்வளோ வேண்டாம். ஆமாம், இந்த வீடியோ நான் இப்படி திருப்பிடுறேன் இப்போ. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? நசி கிச்சாப்பா. நம்ம வந்து நசி கிச்சாப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையாக வந்து நம்மளுக்கு சோறு வேணும். எவ்வளோ சோறு இருக்கோ அந்த பானையில் உள்ள சோறு எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. எவ்வளோ சோறு இருக்கோ எவ்வளோ சாப்பிட போகிறாங்களோ அவ்வளோ போட்டாலே. ஓகே கைஸ். எதுக்கு நீ பானையில் இருக்க சோறுலாம் அள்ளி போட போகிற? ஓகே, உங்களுக்கு வேணுன்ற கையை உள்ளே கொட்டு எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதோ இந்த சோறு மேலே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏய், நானும் வீடியோ எடுக்கிறேன்ல. உப்பு போட்டுக்கோங்க பாருங்க, தெரியுதா? அண்ணி கூட. ஓகே, ஒரு ஆளுக்கு 2 முட்டை இல்லைன்னா 1 முட்டை சோறுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்து எத்தனை முட்டை போடுறோன்னா மொத்தம் 4 3 மாதிரி. ஸோ 4 முட்டை போடுறோம். இந்த மாதிரி நல்லா வந்து அதை கச்சா பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து தூங்கி இருக்கிற வந்து நல்லா வந்து ஆப்பையை விட்டு கச்சா பண்ணிடுங்க. அப்போ தான் அது வந்து இந்த மாதிரி ஆகும். பத்தலைன்னா இன்னொரு முட்டை கூட போட்டுக்கலாம். நாங்கள் பத்தலை, அதனால தான் இன்னொரு முட்டை போடுறோம். ஓகே, இந்த மாதிரி நல்லா அதை வேக விட்டுக்கணும். நீங்கள் நல்லா வேக விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து நல்லா வந்து கிண்டிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோறு எடுத்துக்கோங்க. சோறும் கிச்சாப்பும் எடுத்துக்கோங்க. கிச்சா சோறை இதுக்குள்ளே முட்டையில் கொட்டிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ரத்தவும் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. என்ன கிச்சாப் இருக்கு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. உங்கள் கைக்கு வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா பார்த்து குழஞ்சி விடுங்க. கையால் செஞ்சால் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி சாப்பிடாது, உடம்புக்கு கெடுது. இந்த மாதிரி நல்லா இன்னும் கச்சா பண்ணிக்கோங்க. ஓகே, தயவு செஞ்சு கிச்சாப்பை நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் தான் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சாப்பிட்ணுன்னு தோணுதுல உங்களுக்கு. பத்தலை கிச்சாப்பா, அதெல்லாம் எங்கள் அம்மா கொஞ்சம் ஊற்றிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஆனப்போ தான் இதுக்கு பேர் நசி கிச்சாப். செம்மையாக இருக்கான் சொல்கிறாங்க. செம்ம கிராஸாக இருக்குது காய்ஸ். கிண்ட முடியல, எப்படி தான் கிண்டுறாங்களோ. ஓகே ஓகே, நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரெசிபி மட்டும்தான் இருக்குது, மற்றது எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணலை. நாங்கள் ஏமாத்தலை உங்களை. ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகே, பாய்.